வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சுருக்க அத்தி மரம் காய்ச்சிருக்கு. அதனோட இதுதான் இது பாருங்கள். நான் பேக்கில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு வேஸ்ட்டாக போன செடின்னு வச்சுக்கோங்களேன், வளரவே இல்லை. அதை எடுத்து ஒரு ஓரமாக ஒரு பேக்கில் நட்டு விட்டேன். அது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த அத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு காய் வைக்குங்க. இதில் இப்போ இதெல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ மேலே இப்போது வெயில் காலங்கிறதுனால அந்த இலை கொஞ்சம் கொட்டி போச்சு. இனி மறுபடியும் தழையும். இப்போ மழை பெஞ்சிருக்கு இல்லையா, அதனால் இனி மறுபடியும் தழையும். இது அவ்வளோ ஒரு டேஸ்டியான அத்திங்க. நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, இது நம்ம வீட்டில் வளர்க்கும்போது பச்சையாகவே சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதனால் அவ்வளோ ஒன்றும் அதில் நமக்கு சத்து கிடைக்காது. வீட்டில் இடம் இருக்கிறவங்க நீங்கள் சின்ன செடிகளாக வீட்டில் வச்சு விட்டிங்கன்னா போதும். இதில் கொஞ்சம் பால் வரும், இப்போ சப்போட்டா மாதிரி. இதை அப்படியே உரமாக வச்சிட்டோம்னா எல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை புட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்படியே கடித்து சாப்பிட்டுக்கலாம், தோலோடவே கடித்து சாப்பிட்டுக்கலாம். இது நான் ஒரு கையில் இதை பிக்கிறனால என்னால் பிக்க முடியல. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா இருக்குங்க. சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதீத இனிப்புன்னெலாம் சொல்ல முடியாது. இதில் இன்னும் ஒரு 4 காய் இருக்குது, 3 காய் இருக்குது. அது மறுபடியும் நம்ம பழுக்கும்போது பறிச்சுக்கலாம் ஒன்றொன்னா. இதனோட செடிகள் அழகாக சின்ன செடியாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இது தாங்க அத்தியோட சின்ன செடிகள். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நீங்கள் இப்போ வச்சு விட்டிங்கன்னா நல்லா அழகாக வளர்ந்து காய் பிடிக்கும். சீசன்லாம் கிடையாதுங்க, கண்டினியூஸாக காய் பிடிச்சிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய பேக்லேயோ அல்லது பெரிய பாட்லேயோ இந்த செடியை நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா போதும். பெருசாலாம் ஒன்றும் பராமரிப்பு தேவையில்லை. பூச்சி வரும், பூச்சி விரட்டி அடிக்கணுன்ற பயமும் கிடையாது. அது பாட்டுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நாம் பாட்டுக்கு அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு பழ வகை தான் இந்த அத்தி. ரொம்பவே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அத்தியை வைங்க. பெரிய பராமரிப்பு டிப்ஸ் எல்லாம் இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, ஈஸியாக வர்றதுனால. எல்லா செடிங்களுக்கும் எப்படி உரம் போடுறீங்களோ அது மாதிரி போட்டிங்கன்னா போதும். ஏதாவது கண்டெய்னரில், மாடி தோட்டத்தில், தரையில் எங்கே வேணாலும் வைக்கலாம். எல்லாத்துக்குமே சர்வைவ் ஆகி வளரும். அருமையான ஒரு செடி. தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.